பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளையும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் காண செய்ய தேவன் நமக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31-35 வசனங்கள். ஜான் காஸ்பல் சாப்டர் 11 verses 31 and 35. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தர் சில கடினமான பாதையில் நடத்துவது உண்டு. தேவன் நம்மை ஒரு கடினமான பாதையில் நடத்தும்போது அந்த பாதையில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, யோசிக்க முடியாத அளவுக்கு துக்கம் ஏற்படுவதும் உண்டு. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், உங்கள் கண்ணீரை, உங்கள் அழுகையை இயேசுவின் பிரச்சனையாக நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் கண்ணீரை, உங்கள் அழுகையை இயேசுவின் பிரச்சனையாக மாற்றும்போது உங்களுக்கு விடுதலை சீக்கிரம் கிடைக்கும். நம்முடைய துக்கமான நேரத்தில், கடினமான பாதையில் நாம் கடந்து செல்லும்போது துக்கம் தாழாமல் நம்முடைய கண்ணீர், அழுகை ஊற்றெடுக்கும். அப்படி ஊற்றெடுக்கும் போது அந்த அழுகையை, அந்த கண்ணீரை இயேசுவின் பிரச்சனையாக நாம் மாற்ற வேண்டும். இங்கு மரியாளை பார்க்கிறோம். தன் சகோதரன் இறந்ததை குறித்த துக்கம் தாழாமல் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். இந்த பகுதி சொல்லுகிறது, அவள் திடீரென்று அழுது கொண்டு ஓடுகிறதை சுற்றிலும் இருக்கிற யூதர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் ஒரு காரியம் சொல்லுகிறார்கள், இவள் லாசருவின் கல்லறையினிடத்திற்கு ஓடி அழப்போகிறாள். அப்படி என்றால் லாசரு மரித்ததிலிருந்து இயேசு 4ஆம் நாள் வரும் வரைக்கும் இவள் அடிக்கடி அந்த கல்லறையினிடத்தில் போய் அழுதிருக்கிறாள். அவள் போவதும் அழுவதும் திரும்ப வருவதும் இது கடந்த ஒரு 3-4 நாட்களாக ஒரு ருட்டீனாக இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் பதில் இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனையை சந்திக்கும் போது, துக்கத்தை சந்திக்கும் போது நாம் அழுகிறோம். ஆனால் எங்கு அழுகிறோம்? கல்லறையினிடத்தில் போய் அழுகிறோம். அங்கு ஒன்றுமே இல்லை, அங்கு மரித்த சரீரம்தான் இருக்கிறது. அந்த கல்லறையினிடத்தில் போய் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப யார்கிட்டையாச்சும் ஜனங்க அட்டாச்சாக இருப்பாங்க. தகப்பன்ட்டையோ, புருஷன்ட்டையோ, மனைவிட்டையோ, இல்லை பிள்ளைகிட்டையோ. அவங்கள யாராச்சும் தவறும் போது அவங்க நேராக அந்த துக்கம் தாழாமல் அந்த கல்லறையில் தான் போய் உட்காந்து அழுதுகிட்டே வருவாங்க. பல ஆண்டுகளாக அழுகிற ஜனங்கள்லாம் எனக்கு தெரியும். அங்கே போய் உட்காந்து அவங்கள நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த காலை வேளையில் உங்களுடைய அழுகை இப்படி இருக்கிறதா? உங்கள் துக்கம் இப்படி இருக்கிறதா? இங்கே மரியாள் கல்லறையினிடத்தில் போய் அழுகிற வரைக்கும் அங்கே அவளுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. ஆனால் 4ஆவது நாளிலே அவள் இப்பொழுது எழுந்து ஓடுகிறாள். யூதர்கள் நினைக்கிறாங்க அவள் கல்லறைக்கு தான் போகிறான். அவள் கல்லறைக்கு போல, போதகர் அழைத்திருக்கிறார், வா என்று சொல்லி கூப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அவளுடைய அழுகை யாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது? இயேசுவினிடத்தில் கொடுக்கப்படுகிறது. இவள் அழுகை இயேசுவின் அழுகையாய் மாறுகிறது. ஆகவேதான் இயேசுவும் கண்ணீர் விட்டார். இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவோடு சேர்ந்து அழ கற்றுக்கணும். மனிதர்களிடத்துலையோ, கல்லறையின் இடத்துலையோ, செத்து போனவங்க இடத்துலையோ உங்கள் மனதை செலுத்தி நீங்கள் ஒருபோதும் அழாதீங்க. இயேசுவோடு சேர்ந்து அழுங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் அழுவாரா பாஸ்டர்? ஆம், உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல மகா பிரதான ஆசாரியர் உங்களுக்கு உண்டு. உங்களைப் போலவே பலவீனமான காரியங்களை அவர் பார்த்தார். மாம்சத்தில் இருந்த பொழுது அவர் அதை உணர்ந்தார். ஆகவே நம்முடைய அழுகையும், நம்முடைய துக்கமும், நம்முடைய சோர்வும் அந்த இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும், எந்த கடினமான பாதையில் இருந்தாலும் உங்கள் கண்ணீரை இயேசுவின் கண்ணீராக மாற்றுங்கள்.
உங்கள் அழுகையை இயேசுவோடு சேர்ந்து அழுங்க. அந்த கண்ணீர் எப்பொழுது இயேசுவின் கண்ணீராய் மாறினதோ, இதுவரைக்கும் அழுததான மரியாளுக்கு பதில் இல்லை, ஆனால் இப்போ அழுகிற மரியாளுக்கு பதில் உண்டு. அந்த பதில் என்ன தெரியுமா? மரியாளே யோசிக்காத, மரியாளே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாதையில் இப்போ இயேசு நடத்துகிறார். இப்பொழுது மரியாளுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது, ஒரு நம்பிக்கை வருகிறது, அவளுக்குள்ள ஒரு திடன் வருகிறது. இந்த காலை வேளையிலையும் உங்கள் கண்ணீரை நீங்கள் இயேசுவின் கண்ணீராக மாற்றும் போதே யூ வில் ஹாவ் கிரேட் ஹோப். உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த நம்பிக்கையும் ஒரு சமாதானமும், ஏதோ இயேசு எனக்காக செய்ய போகிறாருன்ற அந்த விசுவாசம் ஆழமாக உங்களுக்குள்ளே வரும். அது வந்துட்டுனாலே போதும், அடுத்தடுத்து இயேசு செய்கிறது எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். நாற்றமெடுத்த கல்லறை, மனிதர்கள் போகாத கல்லறை, ஒருவரும் செய்யாத காரியத்தை, இதுவரைக்கும் யூதர்கள் பார்க்காத காரியத்தை இயேசு அங்கு செய்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இந்த காலவேளையிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான். உங்கள் கண்ணீர் இயேசுவின் கண்ணீராய், இயேசுவின் பிரச்சனையாய் மாறும்போது உங்களுக்கு எதிர்பாராத விடுதலையை, எதிர்பாராத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் தனிமையில் அழுது, தனியாக அழுது, மனிதர்களிடத்தில் அழுது, கல்லறையினிடத்தில் அழுது, இவங்க எனக்கு தீர்வு, அவங்களுக்கு தீர்வுன்னு சொல்லி அழுது புலம்பி தவித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னோடு சேர்ந்து பகிர்ந்து கொள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவாகிய உம்மோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் துக்கத்தை ஷேர் பண்ணுறோம், எங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணுறோம். எங்களுக்காக எங்கள் துக்கத்தை, ஆண்டவரே, அழுகையை ஏற்றுக்கொண்டு நீரும் அந்த துக்கத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கான ஒரு பாதையை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மரியாளுக்கு வைத்திருந்தவர், ஆண்டவரே, அன்னாளுக்கு வைத்திருந்தவர், எங்களுக்கும் வைத்திருக்கிற உடைய நன்மைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அழுகை, உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறபடியால் ஸ்தோத்திரம். இதை நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நம்பிக்கையிலும் உறுதிப்பட உதவி செய்யுங்க. சகல துதி கனமகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த அழுகையின் பாதையில் போகிறாங்களோ அவங்களோடு நீர் பேசின நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களுக்கான அழுகையின் பாதையை மாற்றி அவர் தீர்வு கொடுப்பாராக. ஆமேன்.